நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு மற்றும் கிழக்கு பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த போராட்டமானது எதிர்வரும் 29ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று தமிழரசியல் கட்சிகளுக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மட்டுமல்லாமல் அனைத்து ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் ஒன்றுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி விசாரணைகளுக்கு வரம்பு இல்லை என்றும் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கி மோசடியில் ஈடுபட்ட மற்றும் அலோசியஸிடமிருந்து பணம் பெற்ற குழு தொடர்பாக சட்டம் என்று கூறிய அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இது தற்போதைய அரசாங்கத்தின் ஆணையின் ஒரு முக்கிய பகுதியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இரணிப்பாலை பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய மூவர் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரமாக சிகிச்சை வழங்கப்படாத சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை 6:30 மணியளவில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வயோதிபர் இருவருக்கும் அவ்வீதியால் சென்று கொண்டிருந்த பெண்ணொருவருக்கும் அப்போது இருந்த குளவி கூடு ஒன்று கலைந்து அதில் இருந்த குளவிகள் கொட்டியுள்ளது. இந்நிலையில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் இருப்பதாக கூறி நீண்ட நேரம் பார்வையிடவில்லை என நோயாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இருப்பினும் வைத்தியர்கள் அல்லது தாதியர்கள் பணி பகிஷ்கரிப்பாக இருப்பினும் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளர்களையாவது உடனடியாக மருத்துவமனைக்குள் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என நோயாளர்கள் இதன் போது தெரிவித்திருந்தனர். கண்டி கட்டுக்கஸ்தோட்டை வீதியில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் விபத்தில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவர் படுகாயமடைந்து பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கட்டுக்கஸ்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். அக்குரணை பகுதியைச் சேர்ந்த 18 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்கள் கட்டுக்கஸ்தோட்டை வீதியில் அதிவேகமாக பந்தயத்தில் ஈடுபட்டிருந்த போது கான்கிரீட் பாதுகாப்பு கம்பத்தில் மோதி விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்தில் 18 வயதுடைய அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இப்பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்களை பயன்படுத்தி இரவு நேர பந்தயங்கள் சிறிது காலமாக நடைபெற்று வருவதாகவும் பலர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய பந்தயங்கள் தொடர்வதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். 2025ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் 9.99 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 7.79 வீத அதிகரிப்பாகும் என ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. வாதுவ பொகத்தரமுள்ள வித்தியாலயத்துக்கு முன்பு நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டியும் கேப் வாகனமும் ஒன்றுடன் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி நேற்று ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழியில் முதல் கட்டத்தில் 9 நாட்களும் 2ஆம் கட்டத்தில் 45 நாட்களும் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரை 32 நாட்கள் என மொத்தமாக 41 நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 147 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 140 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போண்டுலோயா டென்சினன் மத்திய பிரிவில் நேற்று காலை 11 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 10 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. இத்தீ விபத்தில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த லயன் குடியிருப்பில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தோட்ட நிர்வாகத்தினர், சமூக ஆர்வலர்கள், பாடசாலை மாணவர்கள் என அனைவரும் களத்தில் நின்றமை குறிப்பிடத்தக்கது.
நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு பிணை வழங்கி கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் நேற்று 10 மில்லியன் ரூபாய் சரீர பிணையில் செல்ல கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தை மீறி தவறான தகவல்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற்றதாகவும் செல்லுபடியாகும் விசா அனுமதி இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு அவருக்கு எதிராக 7 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு கடந்த 21ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிரதிவாதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உதித லியனகேவை செப்டம்பர் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேரை அனுராதபுரம் போலீசார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்திருந்தனர். இதனையடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறு அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் வைத்து வெள்ளிக்கிழமை இரவு சீன வர்த்தகர் ஒருவரை கடத்தி சென்று 60,000 அமெரிக்க டாலர்களை கொள்ளையடித்து தப்பி சென்ற சீன பிரஜைகள் அடங்கிய கும்பல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடத்தப்பட்டவர் கொள்ளுப்பட்டி RAD மெல் மாவட்டத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் முழுவதும் கட்டிடம் ஒன்றில் அழைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் சந்தேக நபர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தன்னை வீதியோரம் விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாகவும் பாதிக்கப்பட்ட சீன வர்த்தகர் சனிக்கிழமை கொள்ளுப்பட்டி போலீசாரிடம் முறையிட்டுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சீன வர்த்தகர் நாரகேன்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் வெட்டவெள பகுதியில் உள்ள வெளியூயா தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த மூத்த உதவி தோட்ட முகாமையாளர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தின் குளியலறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக வட்டவெள போலீசார் தெரிவித்தனர். குறித்த தோட்ட முகாமையாளர் நேற்று காலை கடமைக்கு சமூகம் அளிக்க எழுந்திருக்காததால் குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் பணிபுரியும் சமையல்காரர் பார்த்தபோது குளியலறைக்குள் விழுந்து கிடந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வட்டவள போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளியல் அறையில் வழுக்கி விழுந்து சுவரில் தலை மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வரலி காதர்நானா பகுதியில் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் 2 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். அது மட்டுமின்றி அவர்களின் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் திடீர் சுகையினமுற்ற நிலையில் யாழ்ப்பாணம் வடமராட்சியைச் சேர்ந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. திருமணம் செய்து கடந்த வருடம் ஜெர்மனி சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 39 வயதான பெண்ணே உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் பெண்ணின் உயிரிழப்பு உறவினர்கள் மத்தியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.